புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலியில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை. எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரிதிரி மாலா எடுத்துட்டு போ. தகிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெந்த புண்ணில் மிளகாய் பொடியை தேய்த்தது போல துடிக்கிறார்கள். எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அடிச்சது நல்ல மண்டலி கூப்பிட்டிருங்கடா. உங்க பாரு எப்படி பழுத்துருக்குன்னு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை வந்து சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து வைக்கலாம். ஒரு ரூபா கொடுங்க. ஆற்றாமையின் வெளிப்பாடு அது. குத்திருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்திருக்கு. அவருக்கு வலிக்குது, அழுதுருவேன். அந்த வேதனையை தான் திருமண வீட்டுல போய் வெளிப்படுத்துகிறார். தூய சக்தின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. ஆட்சிக்கு வந்து 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இங்க இருக்கிற ஆடியன்ஸும் சரி இத சிரிச்சு கை தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏதோ பெரிய மனுஷன் கல்யாணம் நடத்தி வையின்ட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கூப்பிட்டா, விஜய் அவர்களே என்ன சட்டசபையில தேடாதீங்க, நான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் இடங்களில் எல்லாம் நான் இருக்கிறேன். அப்படி ஒண்ணும் இவர் வந்து கிழிக்க வேணாம், இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பார்க்கட்டும். கல்யாண வீட்டுல போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக தான். இந்த வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன். நான் தான் முதலமைச்சர். இன்னொரு வாட்டி சொல்லு. சரி கட்டியா பண்ணுங்க மாலதி. சந்தோஷமா இருக்கு மாலதி. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எனக்கு உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான மனவேதனையில் இருப்பார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இது அவருக்கு வேணும்னு நினைக்கிறேன். போராட்டம் பண்ணி இருக்கப்ப போய் கூலி படம் பார்த்தார்ல, அவருக்குலாம் தேவைதான் சார். கரெக்டா சொன்ன தம்பி, கரெக்டா சொன்ன. செய்யலாமா அத? அந்த தூய்மை பணியாளர்களை அச்சு வண்டியில தூக்கி போடுறான் போலீஸ். கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்க. நீங்கள் செய்தது நியாயமா? இன்னைக்கு நீங்க விஜய் ஆட்சியை சினிமா ஆட்சின்றீங்க. எவ்வளவு கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்க கூலி படத்துக்கு? 12 நாளா கக்கூஸ் போக முடியாம பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெண்கள். அன்னைக்கு நைட் ஆபரேஷனு, போலீஸை விட்டு அவங்க எல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாருன்னா எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கணும். நான் இதே இடத்துல உட்கார்ந்து இந்த அதிகாரிகளால தான் இந்த ஆட்சி நாசமா போகுதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். போச்சா? என்னங்க உளவுத்துறை? கொளத்தூர்ல தோப்பாருன்றதை கண்டுபிடிக்க முடியாத உளவுத்துறை என்னையா உளவுத்துறை? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாள்னு சொல்ற பழமொழி மாதிரி பெண்ணு, ஐபேக்கு, ஷோ டைமு, உளவுத்துறை, இது போக கட்சி. கொளத்தூர்ல அதுவும் உங்க கட்சியில இருந்தவங்கிட்ட தோத்துருக்கீங்களே நீங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சான். இருங்பாய் சோலி முடிஞ்சு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய எனக்கு முதலமைச்சர் தான் இன்னைக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எனக்கு முதலமைச்சர். ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? ஏய் நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர் நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? தோலை உரிச்சாலும் தோரண மாறல பத்தியா? இவனை நம்ம பக்கம் இழுத்து பட்டுருமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பக்கம் செஞ்சுறேன். தம்பி வரமனாலு சொல்லிட்டாப்ல. இல்லை, நீங்க
இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்றாரு நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி. பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எனக்கெல்லாம் போன மாசம் பில்லு வந்து 4000 ரூபாய் வந்திருந்தது. இப்ப 10,000 ரூபாய். நீங்க ஏசி போட்டிருப்பீங்க சம்மர்ல. செந்தில் பாலாஜியே சொன்னாரு பல மெட்ரிக் டன்னுக்கு லட்சக்கணக்கான மெட்ரிக் டன்னுக்கு வந்து காணும்னா எனக்கு புரியல. இட் இஸ் மிஸ்ஸிங். இது பல மெட்ரிக் டன் நிலக்கரியை காணுமா? நிலக்கரியை காணும். அடேங்கப்பா. என்ன சார் சொல்றீங்க? கிணத்த காணுன்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? நீங்க வந்து இது மானிட்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க பிரைவேட் பவர் பர்ச்சேசர்ல ஒரு இல்ல அது எப்படி மானிட்டர் பண்ண முடியாம போகும் எனக்கு புரியலையே. ஆமா அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. பல லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி நம்ம வாங்குறோம் காணும்னா எனக்கு புரியல. இல்லம்மா அப்புறம் என்ன இது பவர் பர்ச்சேஸ்ல சொல்றேன் நான். மெட்ரிக் டன் விட்டுருங்க. பவர் பர்ச்சேஸ்ன்றது நம்ம பவரா வாங்குறது. அதான் டைரக்டா கரண்ட் வாங்குறோம், நிலக்கரி வாங்கல. நிலக்கரி வாங்கல. நிலக்கரி வந்து ஜெனரேஷனுக்கான நிலக்கரி. அதுல வந்து பல லட்சம் மெட்ரிக் டன் 2 லட்சம் மெட்ரிக் டன் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆல்ரெடி சொன்னாரு. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அது என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க அதுல? நீங்க 2 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரின்றீங்க. அது என்ன 4 பேர் உள்ள போயிருக்க வேணாம் இந்நேரம்? என்னடா என்னையா போட்டு கொடுக்குற? போல நடவடிக்கை எடுக்கல. செந்தில் பாலாஜி நடவடிக்கை சொன்னவரே எடுத்தாரா அவர் மேல? எடுக்கல. என்ன சார் நடக்கல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க? அது வந்து என்ன சொன்னாங்கன்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல்னாங்க. இதுல வந்து இபி முழுக்க விஞ்ஞானபூர்வமான ஊழல் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட் இல்ல. ரொம்ப விஞ்ஞானமான டிபார்ட்மெண்ட். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 2021 தேர்தல் பரப்புரை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். அக்கா என்னை விட நல்லா பார்த்துருப்பீங்க. தெருவுக்கு தெரு முன்னாள் முதல்வர், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ, முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து தெருவுக்கு தெரு போய் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் உள்ள போவாங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் உள்ள போல? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. பல மெட்ரிக் டன் வந்து நம்ம காணாம பண்ணிட்டாரு. கிணத்த காணோங்கிற மாதிரி 2 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நிலக்கரி காணோங்கிற. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீடா. ஒண்ணு ஏடிஎம்கே ஆச்சுன்னா திமுகவுக்கு அதுல அண்டர் கிரவுண்ட் கமிஷன் இருக்கு. திமுக ஆச்சுன்னா அதுல ஏடிஎம்கே கமிஷன் இருக்கு. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். போங்கடா பிள்ளை ஓட்டில படிக்க வைங்கடா.